தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமஷ்டி தீர்வை தமிழர்கள் பெற இந்தியா ஒத்துழைக்க வேண்டும். ஜெய்சங்கரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்து. இலங்கையில் தமிழர் மீதான இனவழிப்பு சாடும் பிரதானிய தேர்தல் வேட்பாளரான ஈழத்தமிழ் பெண். 4 வயது மகனை கொடூரமாக தாக்கி காணொலியை வெளிநாட்டில் உள்ள தாயாருக்கு அனுப்பிய தந்தை. பொருளாதார நெருக்கடியில் இருந்து விரைவில் மீளவுள்ள இலங்கை. வெளியான மகிழ்ச்சியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தீவில் தமிழருடைய தேசத்தையும் அதன் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய நிலத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கருத்துக்களை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் எழுத்து மூலம் சமர்ப்பித்தார். அதிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிக்கப்பட்டுள்ளதாவது: பிரதானிய காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து இலங்கை விடுபட்டதன் பின்னரான 75 வருட காலத்தில் இலங்கை அரசானது பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த 75 வருடங்களாக இலங்கை கடைபிடித்து வரும் கொள்கைகளும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இனப்பிரச்சினையுமே இலங்கையின் இன்றைய இந்த வங்குரோத்து நிலைக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டுமெனில் இந்த நாட்டின் கொள்கைகளிலும் ஒரு உண்மையான தீர்க்கமான மாற்றம் தேவைப்படுகின்றது. இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பாகும். யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்தும் இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் தமிழர் தேசம் மீதான கட்டமைப்பு சார் இனவழிப்பும் தீவிரமடைந்து மீண்டும் இன முரண்பாடுகள் வலுவடைந்து செல்வதற்கும் அடிப்படை காரணம் இதே ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பேயாகும். இந்நிலையில் ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் தமிழர்கள் நிராகரிப்பதை இந்தியா ஏற்று தமிழரின் அந்த நிலைப்பாட்டுக்கு உறுதுணையாக நிற்பதோடு தமிழர் தேசத்தை அங்கீகரித்து அதை பாதுகாக்கின்ற வகையிலானதும் தமிழர்கள் ஒருபோதும் இழக்க முடியாத தங்களது சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடியதும் ஒரு சமஷ்டி தீர்விற்கான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் எமது அமைப்பு இந்தியாவை தீர்க்கமாக வேண்டிக் கொள்கின்றதென அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாக பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழ் பெண் உமா குமரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். பிரித்தானியாவில் இடம்பெறும் பொதுத் தேர்தலில் ஆட்சியமைக்கலாம் என பலமாக நம்பப்படும் தொழிற்கட்சியானது தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. அந்த வகையில் பிரித்தானியாவின் லண்டனின் புறநகர் பகுதியான ஸ்டார்போர்ட் மற்றும் போப் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக உமா குமரன் போட்டியிடுகின்றார். தமது பெற்றோர் இலங்கையிலிருந்து ஏதிலிகளாக பிரித்தானியா வருகை தந்தவர்கள் எனவும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாம் நன்றாக உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே தாய்நாட்டில் தமது சமூகம் அனுபவித்த நெருக்கடிகள் குறித்தும் விவரித்துள்ளார். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விரைவில் மீளப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக வங்குரோத்து நிலையில் இருக்கும் இலங்கையின் இந்த நிலை முடிவுக்கு வரவுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கமைய எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கையை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாதமையினால் வங்குரோத்து நிலை அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டது. இலங்கைக்கு 3வது கடன் தொகை வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் அண்மையில் இடம்பெற்றது. இதன்போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடி முன்னேற்றம் குறித்து சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்திருந்தனர். இதற்கமைய வங்குரோத்து நிலையை இல்லாமல் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
தனது 4 வயது மகனை கொடூரமாக தாக்கும் காணொளியை வெளிநாட்டில் உள்ள தாயாருக்கு அனுப்பிய 26 வயதுடைய தந்தையொருவர் கைது செய்யப்பட்டதாக ஊவா பரணகம போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் நேற்று மாலை 5:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கம்மஹா தோட்டம் மேல்பிரிவு ஒடுப்புசில்லாவ பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் மனைவி கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் வெளிநாடு சென்றதாகவும் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தாத காரணத்தினால் குழந்தையை அடிக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகம் மூலம் மனைவிக்கு அனுப்பி வைத்ததாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் அவர் இந்த வீடியோவை ஏனைய சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் அதன்படி அவர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தாக்கப்பட்டதாக கூறப்படும் குழந்தை போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தை வெளிமடை சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணிப்புரையின் பேரில் ஊவா பரணகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை வெளிமடை நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். புதுடில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக கடந்த 2 நாட்களில் சுமார் 52 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியின் வைத்தியசாலை வட்டாரங்கள் குறித்த தகவலை உறுதி செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் தலைநகரில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை உச்சத்தை எட்டியுள்ளது. இதன்படி நாட்டின் வடபகுதிகளில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது. இதனால் 40,000க்கும் மேற்பட்டோருக்கு வெப்பக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் இந்த சூடான காலநிலையால் பாதிக்கப்பட்ட பலர் தொடர்ந்தும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையை நாடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் சீனியின் விலை பாரியளவில் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரேசிலில் கரும்பு அறுவடை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாதளவு அதிகரித்துள்ளது. இதனால் பிரேசிலில் சீனி உற்பத்தி 11.8% அதிகரித்ததை அடுத்து நாடளாவிய ரீதியில் விலை குறைவடைந்துள்ளது. இந்நிலையிலேயே சீனியின் விலை 2.32% குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.